வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 28. ஏதோ சிந்தனையில் மாடிப்படிகளை கடந்து அறையை நெருங்கிவிட்ட நன்மாறன் மனைவியின் மெல்லிய பேச்சுக்குரல் காதில் விழவும் ஓசையின்றி பூனை பாதம் வைத்து லேசாக எட்டி பார்த்தான். கைகளில் இவர்களது குடும்ப புகைப்பட ஆல்பத்தை வைத்துக்கொண்டு வயிற்றில் இருக்கும் மகவிடம் பேசியிருந்தாள் அவள். உனக்கு புரியுதா? அம்மா எப்படி லூசு மாதிரி பயந்திருக்கேன் பாரு. அப்பா கோபப்பட்டதுல தப்பே இல்லை. ஒன்னும் இல்லாதத நானா என் வசதிக்கு கற்பனை செஞ்சுக்கிட்டு அரண்டு அப்செட் ஆகி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்க கோத பாட்டி கூட நல்லவங்க தாண்டா குட்டி. யாருக்குமே தன்னோட பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு எதையும் நல்லதா செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இருக்கும் தானே? ஏன் நான் கூட உனக்கு இந்த வேர்ல்டுல பெஸ்ட் திங்ஸ் கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதுதான் ஒரு நல்ல அம்மாவுக்கு அடையாளம். ஓகே, அம்மாவோட மிஸ்டேக் புரிஞ்சதில்ல பேபி உனக்கு. நீ இந்த மாதிரி எல்லாம் என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. கூலா எல்லாத்தையும் ஷார்ப்பா அப்சர்வ் செஞ்சு முடிவெடுக்கணும். இதுல எல்லாம் உன் பிரகி சித்தி கில்லி தெரியுமா? நிர்மலா பாட்டி அவ்வளோ கண்டிஷனா இருப்பாங்க. நானெல்லாம் அவங்க சொல்ற பேச்ச மீற மாட்டேன். அவளோ அவளுக்கு எது சரின்னு படுதோ அது நடக்கணும்னு பிடிவாதம் பிடிப்பா. மோசமெல்லாம் இல்ல. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்தா கூட பாட்டிக்கு பிடிக்காதுன்னு நான் அமைதியா இருப்பேன். ஆனா அவ அதெல்லாம் முடியாது, நான் போயே தீருவேன்னு ஸ்டபர்னா நிப்பா. அதே மாதிரி ரொம்ப பாசக்காரி. எங்களுக்கு ஒண்ணுன்னா யார்கிட்ட வேணாலும் சண்டைக்கு போவா. அந்த நேரம் அவளின் அலைபேசி மேஜை மீது இருந்து இசை மீட்டியது. ஹா குட்டி, நேத்து நம்ம பார்த்தோம்ல அந்த டான்ஸ் சேனல், எவ்வளோ சூப்பரா 4 சுட்டீஸ் கியூட்டா டான்ஸ் பண்ணாங்க. அவங்க இன்னைக்கு திரும்பவும் இந்த நேரம் இன்னோட வீடியோ அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. பண்ணிட்டாங்களா பாப்போமா? எழுந்து சென்று பேசியை எடுத்து யூடியூப் திறந்தவள், டே பேபி போட்டிருக்காங்கடா என்று உற்சாகமாக அந்த காணொளியை சத்தமாக ஓடவிட்டாள். அப்பா, 2 அடி உயரம் இருந்துக்கிட்டு என்னம்மா ரப்பரா வளைஞ்சு ஆடுதுங்க பாரு என்று அதை ரசித்தவள், அம்மாக்கு டான்ஸ் பிடிக்கும்டா தங்கம், ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். ஆனா ஆடையெல்லாம் தைரியம் இல்லை, அதை விட ரொம்ப கூச்சமா இருக்கும். சித்தி அப்பப்ப ஜாலி மூட் வந்தா நானும் அவளும் மட்டும் தனியா இருக்கும்போது தையத்தக்கான குதிச்சு வைப்பா. நீ கூட அப்படி ட்ரை பண்ணலாம் பேபி. இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரெண்டுக்குமே ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகி காத்தா மாறி பறக்க வைக்குமா. சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நாம ஒன்னும் ப்ரொஃபஷனல் டான்சர் ஆக வேண்டாம், நம்ம சந்தோஷத்துக்கு ஆடிட்டு போவோம், அவ்வளவுதான், முடிஞ்சது என பேசியை அணைத்து வைத்தவள் நேரம் பார்த்தாள். என்ன உங்க அப்பாவை இன்னும் காணோம்? ஒரு 1/2 மணி நேரத்துல ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன்னு டின்னர் முடிச்சுட்டு போனவர். இப்ப 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு என்று விரல்களில் சொடுக்கெடுத்தாள். சரி, நம்ம மாத்திரை போடுவோம் என்று அட்டையை கையில் எடுத்தவள், இது என்ன டேப்லெட் தெரியுமா என பெயரை சொல்லி, இதையே அம்மாக்கு கொடுத்திருக்காங்கன்னா என்று அதன் விவரங்களையும் வயிற்றில் இருக்கும் சிசைவிடம் பேசிக் கொண்டிருந்தாள் பிரியஞ்சலி. மாறனுக்கு அவளை கண்டு ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. வாயை திறந்து பேசவே காசு கேட்கிறவ இன்னைக்கு வாய் ஓயாம தன்னோட பிள்ளைகிட்ட எதையோ ஒன்ன பேசிட்டு இருக்காளே. இவன் அறைக்குள் செல்லவும் முகம் மலர்ந்தவள், இப்பதான் உங்களை காணலைன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்று அருகில் வந்தாள். அவளின் இடை வளைத்தவன், யாருக்கிட்ட என்று விவரம் கேட்டான். நம்ம பேபி கிட்ட என வேகமாக சொல்லிவிட்டு பின் வெக்கத்துடன் அவன் நெஞ்சில் முகம் புதைத்தாள். நான் கேட்டேன் அஞ்சலி பாப்போ, ரியர்லி சோ அமேசிங். பேபி கிட்ட நீ இந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுவேன்னு நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் திஸ் வாஸ் நைஸ் ஒன். எவ்வளோ அழகாக பேசுகிற நீ என மகிழ்ச்சியுடன் அவளை அணைத்து கொண்டவன், எடுத்துக்கிற டேப்லெட் பற்றி கூட டீட்டெயிலாக பேசுகிற என்று அவள் உச்சியில் முத்தமிட்டான். இது மட்டும் இல்லை என்றவள் சட்டென்று சங்கோஜத்துடன் நிறுத்திவிட அவனது அணைப்பு இறுகியது. ஓய் சொல்லு, உன் பிள்ளைகிட்ட மட்டும்தான் எல்லாம் பேசுவியா? இல்லை, அது மேலும் திணறும் பெண்ணின் செவிமடலை உதடுகளால் கவ்வி விடுவித்தவன், சொல்லுடி என முணங்கியபடி லேசாக கடித்தும் வைத்தான். ஷ் என்றவள் தன் காதை அவன் தோளோடு தேய்த்து கொள்ள ஆடவன் வாய் விட்டு நகைத்தான். இந்த பழக்கம் மட்டும் உன்னை விட்டு போக மாட்டேங்குது. போங்க, கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே ஓகே, நீ சொல்லு. அது பேபி கிட்ட நான் செய்யற எல்லாமே தான் பேசி வச்சிருக்கேன் என்றாள் மெல்லமாக. எல்லாமேனா? நான் சாப்பிட்டா என்ன சாப்பிட்றேன், அதுல என்ன சத்து இருக்கு, பாலோ ஜூஸோ குடிச்சா அதை பத்தி சொல்றது, ஏதாவது வேலை பண்றேன்னா சமையலோ ஒரு கிளீனிங்கோ இல்ல சும்மா ட்ரெஸ் மடிச்சு வச்சா கூட பேசிக்கிட்டே தான் செய்யறேன். நான் செய்யற சின்ன சின்ன செயல்களை கூட அது என்னங்கிற விவரத்தை கேஷுவலா நம்ம பேபி கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாவ்,
என வியந்து அவளை விலக்கி முகம் பார்த்தவன், மார்வலஸ் டி பாப்பு, ரொம்ப நல்ல வேலை பண்ற நீ. வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே நம்ம வாரிசு உன் மூலமா உலகத்தை நல்லா உணர்றாங்கன்னு சொல்லு என்று ஆவலாக அவள் வயிற்றில் கரம் வைத்து அழுத்தினான். என்ன பேபி, அப்பா வந்துட்டது உங்களுக்கு தெரியுதா? அம்மா காணோமேனு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் செஞ்சிட்டு இருந்தாளே என்று தானும் தன் மகவோடு உற்சாகமாக பேசினான் மாறன். நான் செய்யறது எதுவும் லூசுத்தனமா இல்லைல? நிமிர்ந்து அவளை பார்த்தவன் விரிந்த புன்னகையுடன், இல்ல சரியாத்தான் பண்ற. அவங்களோட வரவை நாம எவ்வளவு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்லி புரியவை. அதோட அவங்க நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க, நல்ல முறையில பிரசவிச்சு வெளியில வருவாங்கங்கிற நம்பிக்கையை கொடு என்று நெற்றியில் இதழ் ஒற்றினான். ஹா என அவனை கட்டி கொண்டு தோள் சாய்ந்தாள். ஏன் அஞ்சலி, எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வருதே. என்ன? இல்ல எல்லாமே பேசுறேன்னா நம்ம கிஸ் பண்றது எல்லாம் கூட பேபியால புரிஞ்சுக்க முடியுமா? திகைத்து விலகியவள், அப்படியெல்லாம் இருக்குமா என்ன என திணறி விழித்துவிட்டு, இல்ல இருக்காது, நான் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்னு. நீங்களும் பேசுறது இல்ல, அப்ப பேபிக்கு தெரியாதானே என்று யோசனையாக கேட்டாள். வாத்தி கண்ணோரம் சுருங்க கள்ளத்தனமாக சிரிக்க, எப்பவும் போல டீஸ் பண்ணதான் இந்த மாதிரி சொல்றீங்களா என்று அவன் மார்பில் குத்திவிட்டு பின் நிமிர்ந்து அவனது சட்டையை இறுக பற்றி லேசாக பாதங்களை ஏம்பி உதடுகளில் அழுந்த முத்தமிட்டால். சொக்கி போனவன், என்னடி பண்ற? சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல இப்படி அதிரடி காட்டுற என்று கிறுக்கமாக கேட்டபடி அவளோடு குலைந்து நின்றான். நமட்டை கடித்து புன்னகைத்து கொண்டவள், சரி தூங்க போகலாம் என்று விலகினாள். கிளப்பி விடுறதெல்லாம் கிளப்பி விட்டுட்டு அப்புறம் எங்க இருந்து தூங்குறது? நோ சான்ஸ் என்று அவளை மீண்டும் தன்னோடு இழுத்து கொண்டான். கர்ப்பமாக இருக்கும் பெண்ணை 5ஆம் மாதத்தில் தாய் வீட்டிற்கு அழைத்து சென்று சில நாட்கள் தங்க வைத்து அவளுக்கு விருப்பமான உணவை சமைத்து கொடுத்து என சீராட்டி அனுப்புவார்கள். அந்த ஆசை நிர்மலாவிற்கும் இருக்க பூங்கோதையிடம் பேசினார் அவர். அதுக்கு என்ன, அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து முடிவு பண்ணிட்டா அன்னைக்கு ஆதினி அவளோட மாமியாரையெல்லாம் இங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 5 சுமங்கலிங்க சேர்ந்து பிரியாவுக்கு 1 டஜன் கண்ணாடி வளையலும் கையில போட்டு விடலாம். ரொம்பனா இப்பவே அவ ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆமா அண்ணி, நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு மேல குழந்தைக்கு சத்தம் எல்லாம் நல்லா கேட்க ஆரம்பிக்கும். நீங்களே நாள் பாக்குறீங்களா இல்ல நான் பார்க்கட்டுமா? எப்படினாலும் சரிதான், இல்லைன்னா உங்க அண்ணாவையே பார்க்க சொல்றேன் என்றார் கோதை. வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு என்று சொல்லி அன்றே முடிவு செய்து வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் ஒரு 2 மணி நேரம் மட்டும் அனுமதி பெற்றுக்கொண்டால் போதும் என முடிவெடுத்தனர். சோ ரெடி ஆகிட்ட? செவ்வாய் இரவு தன்னுடைய உடைகளையும் மாத்திரைகளையும் பையில் எடுத்து வைத்திருந்தவள் மெல்ல திரும்பி தயக்கத்துடன் அவன் முகம் பார்த்தாள். அதில் எந்த உணர்வும் வெளிப்படவில்லை, நிர்மலமாகத்தான் இருந்தது. அவள் அப்படியே நிற்க, எப்படியே பாவமா பார்த்தா என புருவங்களை உயர்த்தினான் மாறன். பிரியா தவிப்புடன் கை விரல்களை பிசைய நெருங்கி அணைத்து கொண்டவன், நீ என்ன மிஸ் பண்ணலையாடி என்று ஆதங்கமாக கேட்டான். முகம் சிவந்து இதழ்கள் துடித்து கண்ணீரை ஓசையின்றி அவன் தோளில் உகுத்திருந்தாள் அவள். பதில் சொல்லு என விலகியவன், மை காட் ஆரம்பிச்சிட்டியா என்று முறைத்தான். பின்ன இப்படி கேக்குறீங்க? நானும் தான் உங்களை மிஸ் பண்ணுவேன், ஆனா என்ன செய்யறது என்றாள் பரிதாபமாக. நான் இப்போ வரல, வளைகாப்பு போட்டு வரும்போது வரேன்னு சொல்லணும். அது எப்படிங்க? இதுவரை அம்மா வீட்டில் போய் தங்கினதே இல்லை. உள்ளூர் தானன்னு எப்பவும் போயிட்டு நைட்டு வந்துடுவோம். அவங்களுக்கும் ஆசை இருக்குமே. கவலையுடன் பேசுபவளின் கண்ணம் கிள்ளியவன், ஓகே ஓகே போயிட்டு வா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என இறங்கி வந்தான். உங்களுக்கு கோபம் இல்லையே? சிரித்தவன், இல்லை, இத்தனை மாசமா ஒன்றா இருந்துட்டு திடீர்னு தனியாக இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீ சொல்கிறது போல உங்கள் வீட்டையும் பார்க்கணும்ல, ஐ வில் மேனேஜ் என்று நெற்றியில் முட்டினான். அவனிடம் எதையோ கேட்க வேண்டி தயக்கத்துடன் முகம் பார்த்தவள் பின் அமைதியாகிவிட்டாள். அதை கவனித்தவனும் என்னவென்று கேட்டுக்கொள்ள முயலவில்லை. மறுநாள் மாலை பிரியாவின் பிறந்த வீட்டில் அந்த பாடல் மெல்லமாக இசைத்தது. ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி. அக்கா போன் என்று குளியல் அறையில் இருந்த தன் தமக்கைக்கு உரக்க குரல் கொடுத்தாள் பிரகன்யா. வரேன் என சில நொடிகள் வந்தவள், யாரு என கேட்டபடியே போனை எடுத்தாள். யாரோ ஒரு வாத்தி எந்த தருதல மனசுக்குள்ளேயோ புகுந்துக்கிட்டாங்களாம். அவளின் நக்கலில் முகம் சிவந்து ஏய் என அவள் தலையில் கொட்டிவிட்டு வேகமாக அறைக்குள் சென்றாள். என்னம்மா தலையை தேய்ச்சிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்க?
வெளியே கடைக்கு சென்றிருந்த பழனியும் நிர்மலாவும் உள்ளே வந்தனர். உங்க மகளுக்கு பைத்தியம் முத்தி போச்சோ என்னவோ மா என தாயை முறைத்தவள் நடந்ததை தந்தைக்கு தெரிவித்தாள். அப்படியே மாம்ஸ் மேல உள்ள லவ்ல கிடந்து உருகிறா அக்கா. வாய மூடுடி, முதல்ல பிள்ளைக்கு சுத்தி போடணும் என கடிந்து கொண்டார் பெற்றவர். இரவு தூக்க கலக்கத்தில் எதையோ உளறிய பெண்ணை நெருங்கி அக்கா என எழுப்பினாள் கன்யா. என முணங்கியவள் மெல்ல விழிகளை திறந்து அவளை பார்த்தாள். என்ன ஆச்சு, ஏதோ பேசுன? என விழித்தவள் சற்றென்று முகம் வளர்ந்து ஹே பிரகி, நீ எப்ப இங்கே வந்த என ஆர்வமாக கேட்டாள். அவளுக்குள் சந்தேகம் எழ எங்க வந்தேன் என கூர்மையாக பார்த்தாள். இங்கேதான், வீட்டுக்கு என இழுத்தவள் லேசாக தெளிந்து அவசரமாக பார்வையை சுழற்றி இடத்தை அவதானிக்க முயன்றாள். தூக்கம் தெளிஞ்சிருச்சா? கள்ள சிரிப்புடன் கேட்கும் தங்கையின் முகத்தை ஏறிட முடியாமல் தடுமாறி போனவள் இல்ல இன்னும் வருது என்று வேகமாக போர்வையை இழுத்து தன்னை முழுதாக மூடிக்கொண்டாள். அடுத்த நாள் காலை விடிந்தும் விடியாததுமாக தனது அக்கா கணவனுக்கு அழைத்து தமக்கையை வைத்து செய்து விட்டாள் கன்யா. எப்படி மாமா இப்படி இத்தனை வருஷமா இருந்த வீட்டை கூட சட்டுன்னு அடையாளம் காண முடியாத அளவுக்கு கண்மூடித்தனமா உங்க கூடவே இருக்கிறதா நினைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிற அக்கா. பயங்கரமான ஆளுதான் நீங்க. மொத்தமா அவளை உங்க பக்கம் இழுத்துட்டீங்களே. சின்னவளின் கேலிக்கு பெரிதாக பதில் கூறாமல் எதையோ ஒன்றை மழுப்பி சமாளித்துவிட்டு வைத்தவனின் மனது மனைவியின் நினைவுகளால் பெரிதும் அலைக்கழிக்கப்பட்டது. தங்கை செய்த வேளையில் கணவன் உடனே தன்னை அழைத்து சீண்டுவான் என ரொம்பவே ஆசையாக எதிர்பார்த்து காத்திருந்த பிரியா அவன் தொடர்பு கொள்ளாததில் வெகுவாக ஏமாற்றம் கொண்டாள். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.